வாரே வா! என்னடா 4, 5 வாரம் ஆயிப்போச்சே! ஒண்ணுமே நடக்கலையே! அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு கிடந்தா, தலைவன் வந்த வாரம் ரொம்ப அமைதியா இருந்தான். 2வது வாரம் சும்மா பத்தி விட்டு, அப்படியே வீடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. வேற யாரு? நம்ம ராணுவ தான். பிக் பாஸே சோதிச்சு போயி, நேத்து தீபக் கூப்ட்டு, "நீங்க இந்த மாரி பண்ணுங்க. அதனால அவங்க உங்களை சமாளிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி, நம்ம பிக் பாஸ் பத்த வச்சு விட்டாரு. இத கேட்டுக்கிட்டு நம்ம தீபக் போயிட்டு மொத முட்டுட்டு ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஸ்கிரீன் பிளேவே நம்ம முத்து தான். அவரே ஒண்ணு ஸ்கெட்ச் பண்ணி, அவரே ரைட் பண்ணி, ஸ்கிரீன் பிளே பக்காவா பண்ணிட்டாரு. ஆனா இது தப்பா முடிஞ்சுச்சுன்னா, முத்து மேல பழிய போட்டுருவாய்ங்க. அத விடுங்க. அது கடைசியா பார்த்துக்குவோம். ஆனா நேத்து ஒண்ணு நைட்டு பண்ணாய்ங்க பாரு. நானவு, சௌந்தர்யா. ஆஹா! செம்ம ஸ்கோருடா. விட்டு கிளி கிளின்னு குளிச்சுட்டாய்ங்க. வேற மாரி கொண்டு போயிட்டாய்ங்க. பக்கா வாசம் அடிச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. என்னடா 5, 6 வாரமா கன்டென்ட்டே காணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த வாரம் வேற மாரி இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு உண்டான ப்ரோமோல கூட பார்த்தீங்கன்னா, நேத்து வந்துட்டு ராணுவ சத்யாவ சால்வ் பண்ண மாரி போயிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ஷினிய விட்டு கிழிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம தர்ஷிகா கோவிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம விஷால் தர்ஷிகா லவ்வுன்னு சொல்லி கோவிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நேத்து நைட்டு நம்ம விஷால் தலைவர் இருந்துகிட்டு, நைட் அழுகாம பெண்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருப்பாரு ஹாஸ்டலுக்குள்ள. நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த கிளாஸ்ல தர்ஷிகா அப்புறம் லவ்னு போட்டு விஷால்னு போட்டு எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் சொன்னனால நம்ம தர்ஷிகா கோவப்பட்டு என்ன எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்றீங்க அப்படி இப்படின்னு கோச்சிட்டு போறாங்க. இதுகிட்டே கடைசி நாள் வச்சு வணங்க போறாங்க. என்னென்னமோ ஆக போகுது. இதையெல்லாம் விட வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்னென்ன வளர்ப்பி மாட்டுவாருன்னு தான் தெரியல. கடைசியில யார் மேல பழி வரும்னே பயமா கிடக்குது. ரொம்பவே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இந்த சத்யா, தீபக், அப்புறம் யாரு நம்ம விஷாலு, அருண் இவங்களெல்லாம் இத்தனை வாரம் பண்ணாதது ஜஸ்ட் ஒரே வாரம் அமைதியா இருந்துட்டு 2வது வாரம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ராணுவ ஒழுங்கா பேச வராதுதான். ஆனா இப்போ ஓட் லிஸ்ட்லயே நம்பர் 3ல இருக்கான். ஜெஃப்ரி அடிச்சுட்டு மேல செகண்ட் இடத்துக்கு போயிடும் போல. அந்த நிலைமையில இருக்கா நம்ம தலைவன். ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ தொடர்ந்து பார்ப்போம்.